மூவி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சுப்பராஜ். ஸ்டோன் பெஞ்ச் எங்களோட நிறுவனத்திலேருந்து ஸ்டோன் பெஞ்ச் இண்டி அப்படின்ற ஒரு புது டிவிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மெயின் இன்டென்ஷன் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் பண்ணுன்றது தான். இதோட முதல் ஃபில்மாக வந்து அல்லி அப்படின்ற திரைப்படம் சனல்குமார் சசித் டைரக்ட் பண்ண அந்த படம் அதை வந்து இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். Movie Darbar fans know vanakkam. So I'm here with my new release, that is Alli. I'm playing the character role called Alli, who is a school going student. So the movie is all about a life changing situation that occurs and the way she deals with her emotions and emotional trauma that she goes through. The character is very intense actually. It's very difficult to explain what she goes through. என் பேர் கார்த்திகேயன் சந்தானம். இண்டஸ்ட்ரியில் இன்னும் பயங்கர வேறு மாதிரி கூப்பிடுவாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜோட பிரதர் நானா. ஸோ மச்சான் கார்த்திக் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கே இது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இது வரைக்கும் ஃபோர்த் ஃப்ரெண்டில் ரெப்ரசென்ட் பண்ணது கிடையாது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2013 we incorporated once Karthik did pizza. So pizzaக்கு அப்புறம் I was living in UK. அப்போ ஃபோன் பண்ணி we had some ideas, why don't we start அப்படின்றதுல தான் ஸ்டோன் பெஞ்சில் நிறுவனமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கார்த்திக் என்னோடய ஃப்ரெண்டு கல்யாண் அண்ட் எழில் 4 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து the idea was to do something from a technology point of view. அந்த மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். ஸோ இனிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேசும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸை கம்பைல் பண்ணி அப்போ வந்து பாம்பே டாக்கீஸ் அந்த மாதிரி படங்கள் வந்தபோது நாங்கள் பெஞ்ச் டாக்கீஸ்ன்னு சொல்லி ரொம்ப சின்ன லெவலில் பட் வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஏன்னா நிக்கில் சார்லாம் எங்களுக்கு அப்போலேருந்தே இஸ் பீன் தேர். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் டாக்கீஸ் பண்ணோம். ஒரு 7 ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது வந்து அவியல்னு சொல்லி ஒரு படம் பண்ணோம். அது தேனாண்டால் முரளி சார் சப்போர்ட்டில் we were able to release it in 70 screens. ரெண்டுமே கமர்ஷியலாக எப்படி பண்ணுச்சுலாம் தெரில. பட் தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்டு த ஃபிலிம்ஸ் டிவிஷன். அதுக்கப்புறம் வந்து we were fortunate to have இன்வெஸ்டர்ஸ் ஆன் போர்ட் கம்பெனியில் மிஸ்டர் கல்ராமன் அண்ட் மிஸ்டர் சோமசேகரன் 2 பேர் யூஎஸ்லேருந்து. ஸோ அப்போ தான் வந்து ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மேயாதமான் அண்ட் செகண்ட் ஃபிலிம் வந்து கார்த்திகோட ஃபிலிம் மர்க்குரி. தீஸ் வேர் ஆர் த 2 ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் வி ப்ரொடியூஸ்ட். அப்புறம் தென் வி வர் ஃபார்ச்சுனேட் டு ஒர்க். ஏன்னா கார்த்திக் பேட்டையில் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் வி வர் ஸ்டோன் பெஞ்ச் வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் இன் பேட்டா. எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் ஆன் கிரவுண்டில் வி வர் ஒர்க்கிங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 படங்கள் கரண்ட்டாக ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷ் அவங்கள வச்சு டைரக்டர் ஈஸ்வர்னு சொல்லி பென்குயின் ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள வச்சு டைரக்டர் ரத்தீந்திரன் பிரசாத்னு சொல்லி அதுவும் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். வைபவ் வச்சு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் ப்ரொடக்ஷனாக பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஃபிலிம்ஸில் பண்ணியிருக்கோம். இதை தவிர ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ்ன்ற டிவிஷன் இல்லாமல் ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ்னு சொல்லி தெர் வாஸ் another டிவிஷன் தட் வி ஸ்டார்டட் as well. அது வந்து ஹெட் பண்ணுறது எங்களோட பார்ட்னர் அண்ட் ஃப்ரெண்ட் கல்யாண். சாரி, அவனுக்கு உடம்பு இல்லை, ஹீ இஸ் நாட் ஏபிள் டு பி ஹியர் டுடே. ஸோ வெப் சீரிஸ் சைடு டிஜிட்டல் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற போது கள்ளச்சிருப்புன்னு சொல்லிட்டு Z5 பிளாட்ஃபார்முக்கு ஒன்று பண்ணோம். இப்போ ரெண்டாவதாக இப்போ ஹாட்ஸ்டாருக்கும் அமேசானுக்கும் தெர் இஸ் அ வெப் சீரிஸ் பிளாட்ஃபார்ம் that we are actually developing. So this is what Stone Bench has achieved as a company. ஸோ அதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தான் தென் when we were having a discussion எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னு யோசிக்கும்போது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது we thought it's high time commercial films Stone Bench filmsன்னு ஒரு பேனரில் பண்ணுறோம். ஸோ why don't we again step into indie films and start supporting them அப்படின்ற இடத்துல தான் ஸ்டோன் பெஞ்ச் இண்டின்ற ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இண்டின்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இண்டிபெண்ட். அதோட முதல் கட்ட ஸ்டெப்பாக தான் அல்லி, directed by சனல்குமார் சசித். ஸோ இஸ் a very renowned acclaimed filmmaker in the festival circuit. ஸோ அந்த சைடில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஃபிலிம் வாஸ் லைக் செக்ஸி துர்கா which actually created a
kind of, I don't know, you can call it as controversy or you can call it as an awareness, but he's like one of the prominent filmmaker in that circuit. So appadida Alli was created. Alli actually is a bilingual film. So Chorandradu in Malayalam and Alli in Tamil. So that's the first film that we have got into it. And நிறைய இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது எங்களோட ஆசை. கமர்ஷியலாக ஒரு பக்கம் ஃபிலிம்ஸ்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி. ஸோ ஒரு கம்பெனியாக வந்து we are happy to be present in all creative platforms. Let it be commercial films or let it be independent films or let it be digital films. Everywhere we just want to make sure we are also contributing something towards the society in some form. So I will thank everybody for supporting us, and team I would like to thank my team and everybody who has been supporting me in all these platforms, and I'll leave it to director Sanal Kumar to say a few words to start with. Actually, thank you so much. Thank you. Actually, this is my fifth film. I have directed Oral Pokkam, Ozhivu Divasathe Kali and Sexy Durga. Ozhivu Divasathe Kali and Sexy Durga were successfully run in theatres in Tamil Nadu also. And still people talk about Ozhivu Divasathe Kali a lot. And this film, actually it's a bilingual film, and from the origin itself, the story is placed in such a way that it's a borderline story from, you know, it comes from Tamil to Malayalam and Malayalam to Tamil. That kind of linguist bondage is there. So we thought about making it as a bilingual one, and fortunately I talked to Karthik, and Karthik watched the first cut and he liked it very much, and he was so excited, and he said we'll launch something to support independent cinema in Tamil. That is a great mindset. Actually it might open a lot of opportunity for independent cinema, and I'm so glad that I'm part of this, and it is opening through my film. I hope this will bring new openings for others too. Thank you. Good evening, everyone. So this is my first Tamil debut. I would like to thank Sanal Kumar Shashidharan for believing in me. He was the one who supported me throughout, and he was the one who felt that I could pull off the character Janu so well. The character is very intense and it's very close to my heart. So I want all of you to watch the movie in the theaters and support us. I would like to thank Karthik sir and Stone Bench for your association with the movie. Thank you so much for coming and supporting us. Thank you. அவங்கெல்லாம் திரும்ப முன்னாள் கழிச்சு பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திகேயன் சொன்ன மாதிரி ஸ்டோன் பெஞ்சோட ஜேர்னி பற்றி அவர் சொன்னார். ஸோ பேசிக்கலி ஐடியா வந்து இப்போ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் வந்தேன் அப்படின்றனால இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஷார்ட் ஃபில்மே பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மோட ஒரு பகுதி தான். அதாவது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கம்மியான ஒரு க்ரூ வச்சுட்டு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதுலேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி நிறையா இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தேடி அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ப்ரொடியூசராக தேடிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கிட்டத்தில் நானே டிசைட் பண்ணி சரி ஓகே அது இண்டிபெண்டன்ட் ஃபில்மாகவே பண்ணிடுவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை எழுதலாம்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது தான் பீட்சா. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட்டுக்கு தான் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்கலன்னு சரி நம்ம இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பீட்சாவுக்கு கதை எழுத ஆரம்பித்தேன். லக்கிலி சிவிகுமார் சார் வந்து அந்த கதையை சொன்னோன்னா அது ரொம்ப பிடிச்சி அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் ஃப்ரம் தேர் அதில் தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்தே வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் ஐடியா இஸ் டு பிரிங் இன் லாட் ஆஃப் கான்டென்ட். அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷான கான்டென்ட் வரணும், புது கான்டென்ட்ஸ் வரணும், புது ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணும், புது ஆர்டிஸ்ட் நிறையா பேர் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கான ஒவ்வொரு முயற்சியாக தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். லைக் பெஞ்ச் டாக்கீஸாக இருக்கட்டும், அவியலாக இருக்கட்டும், அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மெயின் ஸ்க்ரீன் கொண்டு வரணும், தேட்டர் கொண்டு வரணுன்றது அந்த முயற்சி. ஸோ பெஞ்ச் டாக்கீஸ் வந்து சொன்ன மாதிரி ஒரு 6 ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணோம். பட் அவியல் வந்து 70 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ அதுலேருந்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. லைக் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண ரத்னாவும் அந்த பெஞ்ச் டாக்கீஸ்லேருந்து அவரோட ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண ரோஹித்துக்கு வந்து நாங்கள் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாருகேஷ் அப்படின்ற ஃபில்ம் மேக்கர் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னோடய படங்களில் பேட்டில் முதற்கொண்டு நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதோட ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக தான் வந்து சரி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் இதில்.
அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸில் வந்து நிறையா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஐ திங்க் வி தாட் ஓகே நம்ம ஒரு தனி டிவிஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும். வி வில் ஸ்டார்ட் வித் குட் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசி வச்சுருந்தோம். பட் அந்த ஐடியா அதை கிக் ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் சனல்குமார் வந்து ஒரு நாள் வந்து அவர் பண்ண படம் அவர் சொன்னார், இது மாதிரி நான் ஒரு பைலிங்குவலாக ஒரு ஃபில்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் பாருங்கன்னு சொன்னார். ஸோ அதில் ஃபஸ்ட் கட் பார்த்தேன். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபில்ம் இது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டென்ஸான படங்கள் எப்படின்னா, ஒரு சில படங்கள் நம்ம பார்த்தோன்னா நம்மளை நிறையா யோசிக்க வைக்கும். ரொம்ப அந்த இம்பேக்ட் இருக்கும். 2-3 நாள் அந்த படத்தை பற்றி யோசிப்போம். அந்த ஃபில்ம் மேக்கர்ட்ட நிறையா பேசணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் படங்கள் வந்து இதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடைக்கும். இல்லை இப்போ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாச்சும் ஒரு படம் எல்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பார்க்குறது தான் இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக தேட்டருக்கு கொண்டு வந்து பார்க்கணுன்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஸோ ஐ டோல்ட் சேனல் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வெர்ஷன் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஸ்டோன் பெஞ்ச் இண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட முதல் முயற்சி அல்லி. கண்டிப்பாக வந்து எங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா இந்த முயற்சிகள் சக்சீட் ஆச்சுன்னா ஐ திங்க் இன்னும் நிறையா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். அல்லி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. அதாவது ஒரு டே ட்ரிப் போகிறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வெளி உலகத்தையே பார்க்காத, ஒரு சிட்டி அப்படின்ற லைஃப் அப்படின்றது எதுவுமே தெரியாத, ஆனால் அது மேலே ஒரு பிரமிப்பு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பட் அந்த பெண்ணோட விருப்பத்துக்கு மாறாக வந்து அந்த பையனோட வேலை பார்க்குற அவரோட முதலாளியும் வந்து அந்த ட்ரிப்பில் ஜாயின் ஆகிறாரு, அவர் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு. அந்த நாளோட அந்த சம்பவங்கள் தான் அல்லி. பட் இது என்ன சொல்கிறது, அதில் ஆரம்பிக்கிறது வந்து இந்த கதை வந்து நிறைய விஷயங்களை பேசுது. நிறைய ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியை சொல்லுது. எனக்கு அப்படி பார்க்க தெரியல. எனக்கு அந்த டிஃபரன்சியேஷன் எனக்கு புரியல. ஆமாம், கண்டிப்பாக அதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொல்கிறோம்ல, அது நீங்கள் அவார்ட் படம்னு கூட சொல்லலாம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்னு சொல்லலாம். பட் ஆனால் அது மோர் ஆஃப் டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெகுலர் கமர்ஷியல் ஃபார்மேட், ஒரு சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ், நிறையா கிளைக்கதைகள், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிள் நரேட்டிவ். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ இன்டென்ஸான விஷயங்களை பேச முடியும்னு சொல்கிற மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அது. சார், அல்லியை கல்லியாக்க முயலுது சமூகம். சார், அல்லியை கல்லியாக்க முயலுது சமூகம், அதுதான் சிம்பிள், ஒரே ஒன்லைன். நல்லா இருக்கு சார். அதான் சார், இந்த கதைப்படி வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். அதில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு வந்து அங்கே அந்த சிட்டிக்கு ஒரு டே ட்ரிப் கிளம்புறாங்க. ஸோ மேஜர்லி வந்து கேரளாவில் ஷூட் பண்ணாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து சினிமாட்டோகிராஃபியை சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் டிசைன் வந்து அவர் சனலே பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் சனல் பண்ணியிருக்காரு. அண்ட் அஜித் அப்படின்றவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சொல்லேன், சவுண்ட், சினிமாட்டோகிராஃபி அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். கண்டிப்பாக இந்த படத்தில் 3 கேரக்டர் தான். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து 3 கேரக்டர் தான். ஒன்று வந்து ஜோஜு, இன்னொன்று வந்து அகில், அண்ட் வந்து நிமிஷா. இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வெரி ஹெவி அண்ட் இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ். ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு தான் வந்து எனக்கு ஜோஜு பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறாருன்ற மாதிரி தோணுதான். இப்போது நான் தனுஷர் கூட பண்ணிட்டு இருக்க படத்தில் ஜோஜு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு காரணமும் இந்த படம் தான். இந்த படத்தில் தான் ஐ ஜஸ்ட் டுக் ஹிம் ஹியர். ஸோ அதுலேயும் நடிச்சிட்டு இருக்காரு அவர். சார் படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை அதை நோக்கி போகுது. அந்த அதான் சொல்கிறேன் இல்லையா, டேட்டிங், ஃப்ரெண்ட்லி அவுட்டிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்வியே படாத ஒரு 3 கேரக்டர்ஸ். ஒன்றும் இல்லை, சிட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இப்போ மேலூர் சைடு வந்துன்னா, நாங்களாம் மேலூர்லேருந்துனா மதுரைக்கு ஒரு ட்ரிப்பு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வராங்க. அவ்வளோதான். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க ஃபர்ட் ஃபாஸ்டோட படம் பண்ணி அதுலேயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ஐ திங்க் இந்த படம் பார்த்து முடித்த உடனே வந்து எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேச போகிறாங்க. பயங்கரமான இட்ஸ் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். அதான் சார், ஏன்னா நம்ம வந்து
பெரிய பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்களையும் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி புது முயற்சிகளையும் நம்ம வரவேற்கிறனால தான் ஆக்சுவலி அந்த மாதிரி புது முயற்சியை வரவேற்றனால தான் நானும் இங்கே நிற்கிறேன். ஸோ அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு தமிழ் ஆடியன்ஸ் மேலே ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது 100 minutes சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து அதுக்கு இப்போ ரஜினி சார் படம் அதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு. அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களும் பண்ணுவேன், ஷூராக பண்ணுவேன். சார் உங்களுக்கு நீங்கள் Sir, I understand Tamil, but it's difficult for me to speak. That's my experience. Okay, so I'm not the person who dubbed for the character. That's the problem. Yeah, actually, it's bilingual. So in Malayalam, it's my voice, and it's in Tamil, someone else dubbed for me. But in coming years, I promise you that I'll learn Tamil, and from my next movie onwards, I'll dub for it. மேடம், கேரளாவிலேருந்து வர்றவங்கலாம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக வருவாங்க, அப்புறம் கிளாமருக்கும் மாறுவாங்க. சொல்லு கார்த்திக். கேரளாவிலேருந்து வர்ற நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம கேரளாவிலேருந்து தான் எடுப்போம். வர்றவங்கலாம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக வருவாங்க, கிளாமருக்கும் மாறுவாங்க. இல்ல sir, actually I have done 10 movies in Malayalam, so there's no change. So I don't think so in coming years you can find any change. கார்த்திக் ஓகே. Thank you. Wishing Movie Darbar fans a very happy new year.